பிரேக்கப்பை விட பெரிய பெயின் என்ன தெரியுமா? அவங்களுக்கு நம்ம முக்கியமே இல்லன்றது தெரியறதுதான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களை விட்டுட்டு போன உங்களோட ஃபேவரட்டான பர்சன் கூட நீங்க முத பேசிக்கிட்ட அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட ரொம்ப கேரிங்கா பேசிருப்பாங்க, உங்களோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க, உங்களோட ட்ரீம் என்னன்றத கண்டிப்பா கேட்டு உங்களை மோட்டிவேட்டும் பண்ணிருப்பாங்க. அண்ட் லேட்டரா உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே சடனா ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இங்க பாதி பேரு ரிலேஷன்ஷிப்ல ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பார்ட்னர் கிட்ட இருக்க பிரச்சனைனால அவங்க விட்டுட்டு போறது கிடையாது. அவங்களுக்கு புதுசா நிறைய பேர் கிடைச்சதுனாலதான் விட்டுட்டு போறாங்க. அவங்க உங்க கூட பழகுன அந்த நாட்கள்ல உங்களுக்கு நிறைய கேர் கொடுத்திருப்பாங்க, உங்களை நிறைய சந்தோஷப்படுத்திருப்பாங்க, உங்களுக்காக நிறைய பண்ணிருப்பாங்க, உங்களோட ட்ரீம்ஸுக்காக உங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணிருப்பாங்க. நீங்க அவங்க மேல நம்பிக்கை இல்லாம இருந்தா கூட என்ன நம்பு, ஏன் இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையான்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா பேசி உங்ககிட்ட அந்த நம்பிக்கையும் சம்பாதிச்சிருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, எல்லா நேரமும் நீங்க தான் வெயிட் பண்ணிருப்பீங்க, எல்லா பிரச்சனைகளையும் நீங்க தான் மன்னிச்சிருப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்க அவங்கள உண்மையா லவ் பண்ணிருப்பீங்க. எங்க நம்ம கோவப்பட்டாலோ இதெல்லாம் நம்ம சொல்லிட்டாலோ நம்மளை விட்டுட்டு போயிருவாங்களோன்ற பயத்துல நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எப்பயுமே உங்க கூடயே இருந்துட்டு போர் அடிச்சதுக்கு அப்புறம் புதுசா வந்தவங்க கூட போயிருவாங்க. அப்படி புதுசா வந்தவங்க போயிட்டாங்கன்னா திரும்ப டைம் பாஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட வந்திருப்பாங்க. ஆனா நீங்க அதையும் உண்மை நினைச்சு மறுபடியும் மன்னிச்சு அவங்கள வாழ்க்கையில ஏத்துட்டு இருந்திருப்பீங்க. ஐயோ பாவன் கூட இறக்கப்படாம அவங்களும் திரும்ப உங்களுக்கு இதேதான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. யாராவது புதுசா வந்தா அவங்கள்ட்ட போயிருவாங்க, அவங்க போயிட்டாங்கன்னா உங்ககிட்ட டைம் பாஸ் பண்றதுக்கு வருவாங்க. நீங்களும் இந்த தடவை கண்டிப்பா நம்ம கூட தான் இருப்பாங்க சொல்லிட்டு ஒரு தடவையும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு நாள் நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க, அவங்க கூட சண்டை போடுறதுல இல்ல, அவங்க கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதுல, உங்களோட லவ்வை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறதுல நீங்க ரொம்பவே டயர்ட் ஆயிடுவீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஹார்ட்டை பிரேக் பண்றது கிடையாது, உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை அப்கிரேட் பண்றதுக்கு. இதுல நீங்க எதுவுமே லூஸ் பண்ணலங்க, கெயின் தான் பண்ணிருக்கீங்க. கிளாரிட்டி கெயின் பண்ணிருக்கீங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இமோஷனல் மெச்சூரிட்டி கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஃபேக் லவ் நம்மளோட லைஃப்ல வர்றதே தப்பு இல்ல, ஆனா அந்த ஃபேக் லவ் நம்ம லைஃப்ல கூடயே வச்சிட்டு இருக்கதா பெரிய தப்பு. அப்படி நீங்க யாராவது ஃபேக் லவ் ஒரு நாள் ட்ரூ லவ்வா மாறிடும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு அவங்க கூடயே டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப டேஞ்சர்ல போய் தான் முடியும். தயவு செஞ்சு அந்த ஃபேக் லவ் ட்ரூ லவ்வா மாறும்னு எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையில நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. அதுக்காக நம்மளோட வாழ்க்கையை ஒருத்தவங்க கையிலேயே கொடுத்துட்டு அவங்கதான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. உங்களுக்கான ட்ரூ லவ் கண்டிப்பா உங்களை தேடி வரும். பிலீவ் மீ. டாடா, பை பை, see you.